லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே 148.5 கோடி வசூல் என அதிகாரப்பூர்வமாக பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்யப்பட்டது. தமிழ் சினிமாவில் வேறு எந்த படமும் முதல் நாளில் இவ்வளவு வசூல் அடிக்கவில்லை என்றும் இது தமிழ் சினிமாவின் மைல்கல் என்றும் லியோ படம் வெளியான அன்று பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் ஹிந்தியில் வெளியான பத்தான் திரைப்படம் அதே குறிப்பிட்ட நாளில்தான் ஓடியது. இருப்பினும் லியோ திரையரங்கை விட அதிக திரையரங்குகளும் அதிக ஷோக்களும் விடப்பட்டிருந்த நிலையில் பத்தான் படமே அவ்வளவு வசூல் பெறவில்லை என்றும் சொல்லப்பட்டது. இதுவே அப்பொழுது ரசிகர்களுக்கிடையே சந்தேகத்தை உண்டாக்கிய நிலையில் தற்பொழுது லியோ படத்தின் உண்மையான வசூல் என்ன என்பது குறித்து அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி உள்ளது. லியோ படத்தின் தயாரிப்பாளர் லலித் குமார் வருமான பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது தியேட்டரில் மொத்தமே 160.50 கோடி மட்டுமே வசூலித்ததாக வருமான வரித்துறையிடம் கணக்கு தாக்கல் செய்துள்ளார் லலித் குமார். அப்படியென்றால் 400 கோடி 500 கோடி என்று சொன்னதெல்லாம் பொய்யா என்று ரசிகர்களும் சினிமா பிரியர்களும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். ஏற்கனவே பத்தான் திரைப்படத்தை விட லியோ திரைப்படம் அதிக வசூல் காட்டியதாகவும் சொல்லப்பட்டது. இருப்பினும் லியோ படம் வெளியான முதலே கலவையான விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்த நிலையில் வசூல் மற்றும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததாக கணக்கு காட்டப்பட்டது. 4 நாட்களில் 405 கோடி என்றும் 7 நாட்களில் 461 கோடி என்றும் 12 நாட்களில் 540 கோடி வசூல் என்றும் விளம்பரம் செய்தனர். இறுதியில் ஒட்டுமொத்தமாக லியோ திரைப்படம் 600 கோடி வசூலித்தது என்றும் விதவிதமாக போஸ்டர் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் லலித். இதை நம்பிய விஜய் ரசிகர்களும் லியோ படத்தை போல வேறு எந்த படமும் வசூல் சாதனையை பெறவில்லை என்றும் விஜய் தான் இனி வசூல் மன்னன் எனவும் ரசிகர்கள் பலரும் முண்டியடித்துக் கொண்டு போட்டி போட்டனர். ஆனால் தற்பொழுது லலித் குமாரிடம் வந்திருக்கும் இந்த உண்மை மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியென்றால் லியோ திரைப்படம் ஒட்டுமொத்தமாகவே 160.50 கோடி மட்டுமே வசூலித்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மீதி விவரங்களுக்கு அவர் கணக்கு காட்டியுள்ளார். அது லியோவின் டிஜிட்டல் உரிமத்தை 124 கோடிக்கும், ஆடியோ உரிமையை 24 கோடிக்கும், ஹிந்தி உரிமத்தை 24 கோடிக்கும் விற்பனை செய்துள்ளார். மேலும் தென்னிந்திய சேட்டலைட் உரிமையை 72 கோடிக்கும் விற்றிருப்பதாகவும் இதையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 404.56 கோடி ரூபாய் வந்திருப்பதாகவும் லலித் குமார் கணக்கு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் லியோ திரைப்படம் வெளியான முதல் நாளே 400 கோடி என்று அவர்கள் வெளியிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் லியோ திரைப்படம் ஒட்டுமொத்தமாக 600 கோடி வசூலித்தது என்று கூறி விளம்பரம் செய்து அதற்கு வெற்றி விழாவும் கொண்டாடினர். இதனை நினைவூட்டும் வகையில்தான் தற்பொழுது ரஜினியின் திரைப்படமான கூலி திரைப்படம் 4 நாட்களில் 404 கோடி பிளஸ் என பதிலடியாக விளம்பரம் என தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் லியோ திரைப்படத்தை போல கூலி திரைப்படம் எந்த வகையிலும் பொய் கூறவில்லை என்றும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியான கூலி திரைப்படம் அனைத்து மொழிகளிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு கணக்கு காட்டிக் கொள்வதன் மூலம் மற்ற நடிகர்களை விட டாப் நடிகர் உச்சத்திற்கு எப்பொழுதும் விஜய் இருப்பார் என்பதால் அதன்படியே அவரது சம்பளமும் கணக்கிடப்படுவதால் இது போன்ற பொய்யான விளம்பரங்கள் செய்து கணக்கு காண்பிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.